நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை பத்தி கேக்குறீங்க, ரைட்? அதாவது இயேசுநாதரை பற்றி இஸ்லாமும் சொல்லுகிறது, கிறிஸ்தவமும் சொல்லுகிறது. யூதர்கள் தப்பா சொல்றாங்க. யூதர்கள் வந்து அவரை தரக்குறைவா வாழ்ற காலத்தில் இருந்தாங்க, அவங்கள விட்டுருவோம். புகழ்ந்து சொல்லக்கூடிய இரண்டு சமுதாயங்கள் இஸ்லாமும் கிறிஸ்தவமும். இயேசுநாதர் ரொம்ப புகழ்ந்து சொல்றோம். ஆனால் சில விஷயங்கள்ல இஸ்லாம் வந்து கிறிஸ்தவத்திலிருந்து மாறுபடுகிறது. எதுல எல்லாம் ஒன்றுபடுறோம் கேட்டா, அவர் தந்தை இல்லாமல் பிறந்தார், அது இஸ்லாமும் ஒத்துக்கொள்கிறது. அதுல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அவர் வந்து சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் அப்படிங்கிற விஷயத்தில் என்னென்ன அற்புதங்கள்ல மாறுபாடு இருந்தாலும் சில அற்புதங்களை மற்ற இறை தூதர்கள் போலவே அவர் நிகழ்த்தி காட்டினாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவருடைய தாயார் மேரி என்று சொல்லக்கூடிய மரியமை பற்றி குர்ஆன் ரொம்பவும் உலகத்திலே சிறந்த பெண்மணி அப்படின்னு குர்ஆன் வந்து அவங்கள ரொம்ப புகழ்ந்துரைத்து பேசுகிறது. இந்த விஷயங்களை எல்லாம் குர்ஆன் ஒரு பக்கம் பேசினாலும் எதை இஸ்லாம் மறுக்குதுன்னு கேட்டா, இயேசுநாதரை கடவுளுடைய மகன் என்று சொல்வதையும் மற்ற தூதர்களை விட அவர் வந்து உயர்ந்த நிலையில் இருப்பதை போல கருதுவதையும் இஸ்லாம் வந்து அடியோடு நிராகரிக்கிறது. இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, முகமது நபி எப்படி கடவுளுடைய செய்தியை வாங்கி மக்களுக்கு சொன்னாரோ, தாவீது ராஜா எப்படி கடவுள் செய்தியை வாங்கி மக்களுக்கு சொன்னாரோ, மோசே எப்படி மக்களுக்கு செய்தியை சொன்னாரோ, அந்த மாதிரி கடவுள் செய்தியை சொல்ல வந்த ஒருத்தர் தான் இயேசுநாதர். அவர் ஒரு இறை தூதர், இறைவனுடைய மகன் இல்லை, இறைவனுக்கு மகன் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்கிறது. அதுக்கு நிறைய அறிவுபூர்வமான காரணங்களை இஸ்லாம் சொல்கிறது. எப்படி காரணம் சொல்கிறது? ஈசாவையும் அவருடைய தாயாரையும் அவங்க கடவுள் நிலைக்கு உயர்த்தி விட்டார்கள். ஆனால் கானா யகுலானி தாம், ரெண்டு பேருமே உணவு சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். நாம் எவ்வாறு நம்ம அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறோம், அவர்கள் எவ்வாறு தடம்புரண்டு போகிறார்கள் என்று சிந்திப்பீராக குர்ஆன் சொல்லுது. அதாவது சாப்பிடக்கூடிய ஒருவர் கடவுளா இருக்க முடியாது. இயேசுநாதர் சாப்பிட்டாரு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இயேசுநாதர் சாப்பிட்டாரு, இயேசுநாதர் குடிச்சாரு, இயேசுநாதர் தூங்கினாரு, இயேசுநாதர் எதிரிகளுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சாரு, இயேசுநாதர் வரி கட்டினாரு, இயேசுநாதர் சித்திரவதைப்படுத்தப்பட்டாரு, கடைசியா பைபிள் பிரகாரமே அவர் கொல்லப்பட்டாரு. கொல்லப்படும் பொழுது கூட என்ன செஞ்சாரு? ஏலிலாமா சபக்தானின்னு சொன்னாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டாயின்னு கேட்டாரு. இதெல்லாம் வந்து அவர் கடவுள் தன்மை பெற்றவராக இருக்கல. யாரும் கடவுள் தன்மை பெற்றவர் இல்ல அப்படிங்கறதை இஸ்லாம் வந்து சொல்கிறது. ஆனா அவரை கண்ணியப்படுத்தி ரொம்ப உயர்வாக அவர் விபச்சார புத்திரர் என்றெல்லாம் யூதர்கள் சொன்னதற்கு கடுமையான வார்த்தைகளால் இஸ்லாம் வந்து மறுமொழி கொடுக்கிறது. அப்படி சொல்லக்கூடாது. அந்த அம்மா பத்தினி, அது இறைவனுடைய வல்லமையினால் அவர் உருவானாரு அப்படி எல்லாம் சொல்லி இஸ்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறது. என்ன பிரச்சனை கேட்டா, அவங்கள வந்து கடவுள் தன்மை பெற்றவராகவோ கடவுளுடைய மகனாகவோ சொல்லாதீங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த அவங்க வாசித்து காட்டிய அந்த வசனம், ஆபிரகாம் இயேசுநாதருக்கு வந்து கிட்டத்தட்ட பைபிள் பிரகாரம் பார்த்தாலும் 3000 வருஷத்துக்கு முந்தினவர். பைபிள் சொல்லக்கூடிய வரலாற்று கணக்குப்படி பார்த்தாலும் இயேசுநாதருக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள இடைவெளி 3000 வருஷம். இயேசுநாதர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு முந்தைய நான் இருந்தேங்கிறாரு. வரலாற்றுப்படி ஆபிரகாமுக்கு 3000 வருஷத்துக்கு பிந்தினவர் இயேசுநாதர். அவர் என்ன சொல்றாரா, நான் அவருக்கு முன்னாடி இருந்தேன் என்றால் இது வந்து ஒரு வரலாற்று பிழை. அப்படி இருந்திருக்க முடியாது. அவர் எல்லாரையும் போல அப்பதான் உருவாகிறார். அந்த தாயாருடைய வயிற்றிலே அவர் எந்த காலத்தில் பிறந்தாரோ அப்போதுதான் அவர் உருவாகிறாரே தவிர அதுக்கு முந்தி அவர் இருந்தது கிடையாது. ஆனால் அவர் சொன்னதாக சிலதை வந்து கூட குறைய சொல்லி இருக்கிறாங்க. சில வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் கோபித்துக் கொள்ளக்கூடாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷக்காரர்கள் வந்து அந்த இயேசுநாதரை பற்றி கொஞ்சம் கூட குறை எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவுக்குலாம் எழுதியிருக்கிறார்கள்? ஒரு பெண்ணு வந்து ஒரு உபதேசம் கேட்கும் போது கூட என்ன செய்வாரு, நான் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலர்களான ஆட்டுக்குட்டிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கேனே தவிர உனக்கு அனுப்ப மாட்டேன், ஓடி போயின்னு சொல்லி விரட்டிலாம் விட்டார். அப்படி விரட்ட மாட்டார் அவர். அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அவருடைய கேரக்டரை சேதப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. மரத்து மேல கோவிச்சுக்கிட்டு ஒரு மரத்துல போறாரு, கனி இல்லைன்றவன மரத்தை போய் சாபம் போட்டாருன்னா எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதர் செய்ய மாட்டார். சில விஷயங்கள் கொஞ்சம் கூட குறை எழுதி இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஒரு வாசகம் இருக்கும் என்றுதான் இஸ்லாம் அதை பற்றி கருதுகிறது. இன்னும் சொல்ல போனால் இயேசுநாதர் வந்து இன்றைக்கு மிச்சமாக இருக்கக்கூடிய பைபிளுடைய மொழிகளை நீங்க பார்த்தீர்களே, ஆனால் முகமது நபி என்ன சொன்னார்களோ அதைத்தான் அவர் வாழ்நாள் முழுசும் போதித்தார். என்ன போதித்தாரு? கடவுளை மட்டும் வணங்குங்கள், என்னை வணங்காதீங்க. அப்படி கேட்கிறாங்க. என்னுடைய இந்த மகனை உங்க வலது பக்கத்துல வச்சுக்கிறீங்க,
அந்த மகனை இடது பக்கத்துல வச்சுக்கிறீங்கன்னு ஒரு அம்மா கேட்கும். அப்ப என்ன சொல்லுவார் இயேசுநாதர்? என் சித்தப்படி அல்ல, என் பிதாவின் சித்தப்படி எவன் நடக்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிதாவுடைய கடவுளுடைய சித்தப்படி தான் நடக்கணுமே தவிர என்னை குளிப்பாட்டினா தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாருலாம் கேட்கிறார். அவர் ஏகத்துவத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை தான் அவர் சொன்னார். அவர் எதை சொன்னார் அதைத்தான் முகமது நபி அவர்கள் சொன்னார்கள். ரெண்டு பேரும் சொன்னதைத்தான் ஆதாமில் இருந்து இயேசுநாதர் வரைக்கும் வந்த அத்தனை தூதர்களும் சொன்னார்கள். நாங்க சொல்றோம் இதுக்கு எவிடன்ஸ் ஆக சாருக்கு இயேசு இறைமகனா அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம். பைபிள்ல இருந்த அவர் இறைமகன் இல்லை, இறை தூதர் தான். அவர் ஒரு கடவுளை தான் வணங்க சொன்னாரு. இந்த மாதிரி தன்னை வணங்க சொல்லல, தன்னுடைய தாயாரை வணங்க சொல்லல, சிலுவையை வணங்க சொல்லல, அதை அவர் கண்டிச்சு இருக்கிறாரு. அப்படிங்கிறதுக்கு பைபிள் மேற்கோள்களோடவே அந்த புத்தகங்கள் ஒண்ணு கொடுத்துருங்கம்மா. இறைமகனா